Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எப்பவும் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா டெய்லியும் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து நான் போட போறேன். டெய்லியும் ரொம்ப சிம்பிளா ஒரு 5 வேர்ப்ஸ் வந்து நம்ம கத்துக்க போறோம். ஒரு நாளைக்கு 5 வேர்ப் கத்துக்கிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மாசத்துக்கு 150, வருஷத்துக்கு எவ்வளோ ஆகிறது? அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தானே உங்களுக்கு. அப்போ டெய்லியும் 5 வேர்பு மட்டும் கத்துக்குங்க. அந்த வெர்பு கூட அந்த வெர்போட V1 V2 V3 V4 இந்த ஃபார்ம் வரைக்கும் எல்லாமே கத்துக்குங்க. கத்துக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டெய்லி 5 வேர்பு வந்து 5 வேர்பு 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம கத்துக்கிறோம். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்டென்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், இல்ல ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்காகட்டும், இல்ல எழுதுறதுக்காகட்டும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் தெரிஞ்சதுனா தான் அது வந்து உங்களுக்கு அதோட அந்த சென்டென்ஸோட அர்த்தம் எல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஈஸியா நம்ம சக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு பார்ப்போம். இங்க பாருங்க, நான் எழுதியிருக்கேன், வேர்ப்ஸ் எழுதி போட்டிருக்கேன். அது பாருங்க, அதோட மீனிங் என்னன்னு நம்ம எழுதிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் V1 கம், கேம், V2 V3 கம், V4 கம்ஸ். இப்போ இந்த கம்மோட அர்த்தம் என்ன? வா அப்படிங்கறதா இதோட அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லீப். V1 ஓடது ஸ்லீப். ஸ்லெப்ட், slept, sleeps. இந்த ஸ்லீப்போட அர்த்தம் என்ன? தூங்கு. அடுத்தது பாருங்க, V1 என்னது? run, V2 ran, V3 run, V4 runs. இந்த run அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன? ஓடு. அடுத்தது பாருங்க, V1 என்ன? go, go. V2 என்ன? went, V3 gone, V4 goes. அப்படின்னா இந்த கோவோட அர்த்தம் என்ன? போ. அடுத்தது பாருங்க, லாஸ்டா ஒரு வேர்ட்ஸ் நம்ம படிப்போம். V1 ஃபார்ம் என்ன? speak, spoke, spoken, speaks. ஸ்பீக்னா என்ன? பேசு. ஓகேங்களா? இப்போ இந்த 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு இது புதுசா இருக்கா? இத மட்டும் நீங்க பர்టిక్యులரா இந்த சைடு இருக்கிற இந்த V1 ஃபார்ம் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கம்னா என்ன? எப்ப உங்களை கூப்பிட்டு கேட்டாலும் கம்னா வா அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற இந்த V1 ஃபார்ம் மட்டும் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இத வந்து அப்படியே ஓரலா அப்படியே சொல்லி வச்சுக்கோங்க. கம், கேம், கம், கம்ஸ் அப்படி சொல்லி நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த 5-10 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோஸை வந்து நீங்க பாருங்க. இங்கிலீஷ்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.